தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற திருமதி பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர், அருள் பவிதா குடும்பத்தினர், குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இவர்களுடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தமைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜோஸ்பின் அமளி பணிபுரியும் இடத்தில் நிம்மதியாகவும் பிரச்சனைகள் இன்றியும் சிறப்பாக பணிபுரிய அவருக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் பர்னபாஸ் குடும்பத்தில் அருளானந்தம், லீலாமேரி, பிரசாத் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேரு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாடச் செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 2 முதல் 4, மேலும் 9 முதல் 14 வரை. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார்.
முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்பர விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான பொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குதான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் பொங்கலாடைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 1 இறைவசனம் 1 முதல் 3 வரை.
சகோதர சகோதரிகளே, நாம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாதான் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பானவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எதன் பெயராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் நம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவருக்கு மறுவாக்கு. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயிர்மான தப்பத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்துவ மனிதர்கள் குணப்படுத்துவதற்கான தண்ணீர் ஆண்டவரை அனைத்து உறவினரை வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் தரசத்தை பெற்றுள்ளோம். ராட்சை செடி மனித உழைப்பின் பயன்மான தரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக வார்மாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் குழந்தை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா நாங்கள் திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. கழுவு பாவத்தை படுத்தியருளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதரர் சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து
மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளை முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
இன்று மாதத்தின் முதல் சனி. இது வழக்கமாக வருகிற மாதத்தின் முதல் சனி அல்ல. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவம். அது என்ன முக்கியத்துவம் தெரியாது. போன வருஷம் நான் சொன்னேன், மறந்துட்டீங்க. நவம்பர் 2ஆம் தேதி கல்ற திருவிழான்னா முதல் தேதி என்ன வரும்? என்ன வரும்? அனைத்து புனிதர் பெருவிழா. சொன்ன ஞாபகம் இருக்கா? அனைத்து புனிதர் பெருவிழா. இந்த திரு அவையில் எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க? எத்தனை புனிதர்கள் இருக்காங்க? யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளோ புனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவங்க புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? புனிதர்கள்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. நாமெல்லாம் ஒவ்வொரு மறையுறையிலையும் கேட்குறோம், நம்முடைய பயணம் இது, இந்த உலக பயணங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான். அதுக்கு பிறகு நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்று நாம் நம்புகிறோம். ஆண்டவர் இயேசுவே திருவிவிலியத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். அதற்குரிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் மறையுறையிலே கேட்கிறோம். அவ்வாறு இந்த உலகிலே வாழ்ந்து இந்த உயிரானது இந்த மண்ணை விட்டு பிரிந்த பிறகு 2 வாழ்வு உண்டு. அதுக்கு நடுவில் ஒன்று உண்டு, மோட்சம், நரகம். அதற்கு மத்தியில் தெரியாது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம். என்ன இருக்குது? உத்தரிக்கிற தலம் இருக்குது. உத்தரிக்கிற தலம் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஆண்டவரோடு விண்ணகத்திலே யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்வை கழிக்கின்றார்கள் என்று நாம் நம்புகிறோம் என்றால் இந்த புனிதர்களை, திரு அவையானது யார் யாரையெல்லாம் புனிதர்களாக அறிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே விண்ணகத்தில் இருக்கிறார்கள், எல்லோருமே என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு அது அறிவிக்கிறது. எதனால்? இப்போ ஒருத்தரை நினச்ச உடனே புனிதராக ஆயிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, பல வருஷங்கள் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? புனிதருக்கு இந்த குறிப்பிட்ட நபரை புனிதராக்கலாம் என்று அந்த குறிப்பிட்ட மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். ரோமை நகருக்கு, திருத்தந்தைக்கு, அந்த ரோமை நகரில் இருக்கின்ற அதற்கென்று ஒரு ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையமானது இங்கே அவருடைய தகவல்களை திரட்டுவார்கள். இவர் உண்மையிலேயே இவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்று இவர் இயேசுவுக்காக வாழ்ந்தவரா, இயேசுவனுடைய நற்செய்திக்காக வாழ்ந்தவரா? ஒரு சில சமயங்களிலே இயேசுவுக்காக இரத்தம் சிந்திருப்பார்கள். தேவசகாயம் போல, புனித அருளானந்தரை போல இரத்தம் சிந்தியவர்களா? இவர்கள் உண்மையிலேயே இந்த ஆண்டவருக்காகத்தான் இரத்தம் சிந்தினார்களா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய இறுதியிலே ஆமாம், இவர் புனிதர் என்று அறிவிக்க தகுதி இருப்பதாக அவர்கள் கருதினால் முதலிலே அருளாளர் பட்டம் வழங்குவார்கள். திருத்தந்தையிடம் சொல்லி திருத்தந்தை அருளாளர் என்று அறிவிப்பார். என்னன்னு சொல்லுவாங்க? அருளாளர் என்று அறிவிப்பார். இந்த அருளாளர் என்று அறிவித்த பிறகு அந்த குறிப்பிட்ட யாரை அருளாளர் என்று அறிவித்திருக்கிறாரோ அவரிடம் ஜெபித்து ஏதாவது 2 புதுமைகள் யாருக்காவது நடந்திருக்க வேண்டும். அந்த புதுமைகள் அவரிடம் ஜெபித்ததனால்தான் அது நடந்தது என்று நிரூபிக்கப்பட வேண்டும். சில சமயங்களில் அது உடனே நடக்கும், சில சமயங்களில் 1 வருஷம் எடுக்கும், சில சமயங்களில் 2 வருஷம், 10 வருடம் கூட ஆகலாம். இந்த 2 புதுமைகள் நடக்க வேண்டும். இவை இந்த குறிப்பிட்ட அருளாளரிடம் ஜெபிப்பதனால்தான் வந்தது என்று நிரூபிக்கப்பட்டால் அதன் பிறகுதான் திருத்தந்தை அவர்கள் அவரை புனிதராக அறிவிப்பார்கள். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. எனவே இந்த புனிதர்களிலே பல வகை இருக்கிறாங்க. புனிதர்களிலே பல வகை நமக்கு தெரியும். நம்முடைய திருப்பலி புத்தகத்தில் ரொம்ப பூசை பல வகைகள் இருக்குது புனிதர்களுக்காக. ஒன்று ஆப்ஷனல் மெமோரியான்னு சொல்லுவாங்க. ஃபாதர் விரும்பினா அந்த புனிதருக்காக நினைவு பலி வைக்கலாம். மெமோரியான் இருக்குது, அது கண்டிப்பாக அந்த நினைவு திருப்பலியை ஃபாதர் வைக்கணும். அடுத்தது விழா. ஒரு சில புனிதர்களுக்கு விழா எடுப்பார்கள், ஒரு சில பேருக்கு பெருவிழா எடுப்பார்கள்.
அதில் நிறைய அந்த புனிதர்கள் வந்து மறைசாட்சிகளாக இருப்பார்கள், அருளாளர்களாக, அதாவது அருள் நெறி வாழ்ந்திருப்பார்கள், ஆயர்களாக இருப்பார்கள், திருத்தந்தையர்களாக இருப்பார்கள். இப்படி பல்வேறு நிலையினர், பொது நிலையினர்கள் கூட இருக்கிறார்கள் புனிதர்களாக. உங்களைப் போல் குருக்களாக, அருள் சகோதரிகளாக இல்லாமல் உண்மையான நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த பொதுநிலையினரிலே எத்தனையோ பேர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த உன்னத நிலைக்கு நம்மை அழைத்து செல்வது நம்முடைய வாழ்வு தான். நாம் இந்த உலகிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு பாதையிலே பயணிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த உன்னதமான கொடை நமக்கு கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் இருக்கிறது. எனவே இன்று நாம் அனைத்து புனிதர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால், இந்த திருச்சபையிலே நாம் நிறைய பேருக்கு விழா எடுக்கிறோம், ஒரு சில பேருக்கு விழா எடுப்பது கிடையாது. இருப்பினும் எல்லோருக்கும் ஒரு நாள் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பதற்காக திரு அவை இந்த நாளை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. எதற்காக? இப்போ நாளை நாம் ஒருவேளை நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள், ஊரில் இறந்தவர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சமாக பாவம் செஞ்சுட்டு உத்தரிக்கிற தலத்திலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் மிக விரைவாக அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை வான்வீட்டிலே இறைவன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. திருப்பலி ஒன்றுதான் அவர்களை ஆண்டவரோடு கொண்டு போய் சேர்க்கும். வேறு எந்த இந்த உலகிலே செயல்பாடும் ஆண்டவரோடு அவர்களை கொண்டு போய் சேர்க்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று விண்ணகத்திற்கு சென்றவர்களுக்கான விழா, நாளை விண்ணகத்திற்கு அனுப்புவதற்கான விழா. உத்தரிக்கிற தலத்திலே துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய மூதாதையர், உறவினர்கள், நண்பர்கள், ஊரார், இன்னும் நம்ம சொந்தக்காரங்க வேறு எந்தெந்த பங்கில் வாழ்ந்தாலும் அவர்களுக்காக அந்த திருப்பலியை நாளை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். எனவே இந்த புனிதர்கள் எதற்காக திரு அவையினால் அறிவிக்கப்படுகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், நாம் அவர்கள் வழியாக அருள் வரங்களை பெற வேண்டும். அவர்களுடைய பரிந்துரையினால், இப்போ நாம் எப்படி உத்தரிக்கிற தலத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதே போன்று அவர்கள் இயேசுவோடு இருப்பதால் நமக்காக பரிந்துரை செய்து நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு அந்தோனியார் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அன்னாள் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சவேரியார் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஓரிவர் அருளானந்தர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலாக ஒரு சில புனிதர்கள் தங்களுடைய மனதிலே உயர்வாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு எதனால் அதை அவர்கள் கருதுகிறார்கள் என்றால், அவர்கள் அந்த புனிதர்கள் வழியாக நிறைய வரங்களை பெற்ற அனுபவத்தினால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட புனிதர் மேல் ஒரு பற்று வைத்திருக்கிறார்கள், ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் புனித ஆரோக்கிய அன்னையை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தில், அதிலும் தமிழ்நாட்டிலே, இந்த தென்னிந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவிலும் மும்பை, புனே, கோவா என்று இந்தியாவிலே எந்த திசையிலிருந்து வரவில்லை, அவர்கள் எல்லோருமே ஆரோக்கிய அன்னையை தனக்காக பரிந்துரைப்பவராக, தலைமை ஒரு புனிதராக அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். எனவேதான் அந்த ஆலயத்திற்கு கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு வருகிறார்கள். இவை எல்லாமே இவர்கள் வழியாக நாம் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்கும் சாட்சிகள். எனவேதான் புனிதர்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு உன்னத இடத்தை, முக்கியத்துவத்தை பெறுகிறார்கள். சில பேர் இந்த சுருவம் வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, நம்ம மனசெல்லாம் மாற்றி தூக்கி கொண்டு போய் எரிங்கலாம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் மூதாதையர், தாத்தா, பாட்டி, அவங்க ஃபோட்டோ இருக்கும். அவங்களே அவங்க வச்சுருக்காங்க, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்தவர்கள். நாம் வீட்டில் வைத்திருக்கின்ற அந்த புனிதர்கள், புனித ஆரோக்கிய அன்னை, எந்த மாதாவாக இருந்தாலும் சரி, புனித அன்னாளாக இருந்தாலும் சரி, யாராக இருப்பினும் எல்லோருமே நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுபவர்கள். எனவே யாராவது சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, சொல்கிறாங்கிறதுக்காக இந்த சுரூபங்களை எல்லாம் தயவுசெய்து தூக்கி எறிந்து விடாதீர்கள். நாம் அவர்களிடம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன என்ற நம்பிக்கையில் தான் நாம் இதை வைத்திருக்கின்றோம். அது உண்மையிலும் உண்மை. எனவே அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே யார் யாருக்கு எந்த புனிதர் பிடிச்சாலும் பரவாயில்லை, அவர்கள் வழியாக ஜெபியுங்கள்.
ஜெபிப்பது மட்டுமல்ல, அவர்களைப் போல நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். கிட்ட வாங்கம்மா. கிட்ட கிட்ட வாங்கம்மா. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.